விகா ஃபேன்ஸு காத்திருந்த தருணம் வந்தாச்சு அப்படிங்கிறது தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம காவேரி வந்து பயங்கரமான ஒரு இன்டர்வியூ குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சது. இப்போது இந்த ஒரு மாதமாகவே நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இல்லையா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அசார் இருக்கார் இல்லையா? காவேரியோட ஃப்ரெண்டு, லட்சுமி பிரியா ஃப்ரெண்டு. அவர் வந்து யூடியூப் சேனலில் நம்ம விஜய் காவேரி வச்சு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அவர் போய் நான் கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து போன ஷெட்யூல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். அது அவங்களுக்கு டைம் செட் ஆகாதனால வந்து அந்த இன்டர்வியூ நடக்கலை. அப்போ வந்து கமெண்ட்டில் வந்து நம்ம காவேரி வந்து சொல்லியிருப்பாங்க, சீக்கிரமாகவே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ சரி காவேரி மட்டும் இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. நிச்சயமாக எல்லாருமே அதை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ காவேரி மட்டும்தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து எடுத்திருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. நம்ம அதாவது சுவாமி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. விஜய் கேரக்டரை பற்றி அவ்வளோ அழகாக வந்து எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்பவே இதில் பார்க்க வேண்டிய விஷயங்க. அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது சூப்பரான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவாமி சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே எப்போவுமே தோணுனது ஒன்று. அதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து லட்சுமி பிரியா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவர் பயங்கரமாக பிஸியாக இருக்கார். தெலுங்குல வந்துட்டு அங்கே செம்ம இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. சீரியல் ஆர்டிஸ்ட்டோடு சேர்ந்து பயங்கரமாக அங்கே கலக்கிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது. தெலுங்கு சீரியல் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபன் பண்ணுறாரு. செம்ம காமெடியாக போயிட்டுருக்கு. ஹீரோவுக்கு ஹீரோயினிக்கும் வந்து செம்மையாக ஜெல் ஆயிடுச்சு. பயங்கரமாக வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காரு. நான் விடாமல் வந்து தெலுங்கு சீரியல் பார்க்குறேன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவ்வளோ விஷயங்களை பற்றி நம்ம லட்சுமி பிரியா வந்து சுவாமி பற்றி அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூப்பரில் அசாரை பொறுத்த வரைக்கும் வந்து அசாருக்கும் லட்சுமி பிரியாவுக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குல்ல. அவங்க நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லட்சுமி பிரியாக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கும் பேசுகிறதுக்கு. அது அழகாக வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூப்பருங்க. நம்மளோட எடிட்டர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் அது எந்த கோவில்னு சொல்லி தெரியல, முருகன் கோயில். ஆனால் வந்து சிறுவாபுரி கோயில் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. நான் மகாநதியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் மகாநதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா? லட்சுமி பிரியாவும் நம்ம சுவாமி பயங்கரமாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சீரியலாக பயங்கரமாக வந்து கலக்கிட்டுருக்காங்க. அல்டிமேட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்றைக்கி எபிசோடில் வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா காவேரி நினச்சி பயங்கரமாக வந்து அந்த அந்த இடமே அந்த சீனே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க பேசுகிறதுக்கு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பேசலாம். நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து விஜய் காவேரிக்கு இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி காவேரி பேசியிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து பண்ணணும் இல்லையா?